நேற்று மற்றும் இன்றைய தினம் எல்லாமே இலங்கை மற்றும் இந்திய ஊடகங்கள் அனைத்திலையுமே மிக முக்கிய இடம் பிடித்திருப்பது இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை விஜயம்தான். அன்றகுமார திசாநாயக்கா அவர்களுடைய உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் இந்தியாவினுடைய பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு நேற்று முன்தினம் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயம் அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் ஒரு அயல் நாட்டு பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயமாக வாரதாக இருந்திருக்குது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயம் ஒரு சிறப்பு வாய்ந்த விஜயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய சகல விடயங்களிலேயுமே இந்தியாவின் தலையீடு என்பது இருந்து கொண்டு தான் இருக்குது. தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, இலங்கையின் சகல அரசியல் நடவடிக்கைகளையும் சரி, இந்தியாவின் பின்புலம் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு பின்புலத்தில் அது இயங்கி கொண்டு தான் இருக்குது. இந்தியாவின் சப்போர்ட் இல்லாமல் இலங்கை இயங்குவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று அப்படின்றே சொல்லலாம். நீண்ட காலமாக இலங்கையில் நடக்கிற உள்நாட்டு போரை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இந்தியா இருந்திருக்குன்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போ நரேந்திர மோடி அவர்கள்ட விஜயம் மிக சிறப்பு வாய்ந்த விஜயமாக இருக்குது. நேற்று முன்தினம் இரவு நாட்டை வந்தடைந்த இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய வாகன பேரணி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களால் ஒழுங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வர்றதை முன்னிட்டு பல பதாகைகள் கொழும்பின் மிக முக்கிய இடங்கள் எல்லாத்திலையுமே வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்புக்காக கொழும்பின் பல வீதிகள், பல மணத்தியாலங்கள் மூடப்பட்டமை மக்கள் மத்தியிலையும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்குது. அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்க தன்னுடைய வாகன தொடரணியாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய பல செலவுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குறைப்பன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார். ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னர் அவருடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதாக தற்போது மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்ததன் பின்னர் அவருக்கு வழங்கப்பட்ட வாகன பேரணி ஒரு மக்களால் விமர்சனத்துக்கு உட்படுகின்ற விஜயமாக இப்போ மாறி இருக்குது. என்னோட சொன்னால் அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் கூறியதற்கு மாறாக ஒரு பாரிய வாகன தொடரணியை நரேந்திர மோடி அவர்களை ஏர்போர்ட்ல இருந்து கொழும்பு நகரத்துக்கு அழைத்து வருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களின் போக்குவரத்தை தடை செய்து மக்கள் பல மணித்தியாலங்களாக தங்களுடைய வேலை விடயங்களாக இருக்கட்டும், வீடுகளுக்கு செல்வதாக இருக்கட்டும், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற வகையில் இந்த பாதைகள் மூடப்பட்டிருந்தது தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. இது தொடர்பில் பல காணொளிகள் சமூக வலைத்தளங்களையும் வெளியிடப்பட்டிருக்குது. மக்கள் இந்த நரேந்திர மோடி அவர்களுக்காக பாதை க்ளோஸ் பண்ணப்பட்டதை விமர்சிக்கிற ஒரு நிலைமை தான் நேற்று முன்தினம் காணப்பட்டது. நேற்று முன்தினமும் அப்படிதான் இருந்தது, நேற்றும் அப்படித்தான் இருந்தது. நரேந்திர மோடி அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்ததன் பிற்பாடு இந்த சுதந்திர சதுக்கத்தில் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு இராணுவ அணிவகுப்பு மரியாதை அன்றகுமார திசாநாயக்கா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதையை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இராணுவ மரியாதை என்பது சகல அரச தலைவர்களும் வெளிநாட்டிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படுறது வளமையான ஒரு செயற்பாடு. பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது அவருக்கு வழங்கப்பட்ட இந்த இராணுவ மரியாதையில தான் ஒரு சிப்பாய் அவரை தாக்க முற்பட்ட காணொளிகள் தற்போது வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு காணொளிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் இந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதையை மிகவும் சிறப்பான முறையில் இலங்கை அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்குது. சுதந்திர தின நிகழ்வுகளை விட 10 மடங்கு பாரிய அளவில் இந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதை நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த நரேந்திர மோடி அவர்களின் விஜயம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஜயமாக இருக்குது. நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையில், அதாவது இந்த அரசாங்கத்துக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. பாதுகாப்பு, மின்சாரம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதில் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்தல், இறக்குமதி செய்தல் மட்டுமில்லாமல் திருவோணமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை பயன்படுத்துறது முதல் பல விடயங்கள் ஒப்பந்தங்களாக கைச்சாத்திடப்பட்டிருக்குது. அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னர்
கடந்த அரசாங்கங்களை எந்தெந்த விடயங்களில் விமர்சித்தாரோ அந்த விடயங்கள் எல்லாமே தற்போது அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகியதன் பின்னர் அவருடைய அரசாங்கத்தால் ஒப்பந்தங்களாக இலங்கையில் மற்றும் இந்தியா நாட்டுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. கடந்த அரசாங்கங்களில் இருக்க அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் இதை விமர்சிச்சிருந்தார். ஆனால் தற்போது அவருடைய அரசாங்கத்தாலேயே இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது தான் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்குது. தற்போது சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் எல்லாத்திலையுமே இது தொடர்பில் விமர்சனங்களும் மக்களாலேயும் சரி ஊடகங்களாலேயும் சரி முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் நரேந்திர மோடி அவர்கள் அனுராதபுரத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த அனுராதபுரத்துக்கு வருகை தந்ததன் பின்னர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த மாவோ சந்தியில் உள்ள சிக்னல் கட்டமைப்பு, அதாவது ரயில்வேக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உதவிகளை கொண்டு மாவோ சந்தியில் ஒரு சிக்னல் கட்டமைப்பு நிறுவப்பட்டிருந்தது. இந்த வடக்குக்கான மிக போக்குவரத்தில் மிகவும் பங்களிப்பு வழங்குகின்ற ஒரு சந்தியாக இந்த மாவோ சந்தி காணப்படுது. பல ரயில்கள் சந்திக்கிற இடமாக இது காணப்படுது. இந்த இடம் நிறைய காலமாகவே புனரமைக்கப்படாமல் இருந்தது. இந்த புனரமைப்புக்கு இந்திய அரசாங்கத்தால் உதவிகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் இருந்து வந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் இந்த இடத்தை அபிவிருத்தி செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த சிக்னல் கட்டமைப்பு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக நரேந்திர மோடி மற்றும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இண்டையில இருந்து இந்த மாவோ சந்தியில இருந்து ஓமந்தை வரையான போக்குவரத்துக்கான ரயில் சேவைக்கான இந்த சிக்னல் கட்டமைப்பும் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இனிமே வடக்குக்கான போக்குவரத்துல எந்த விதமான இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பலாம். இப்படி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தாலும் நீண்ட காலமாகவே இந்த இந்திய நாட்டின் ஒரு குடுமிப்பிடியில தான் இலங்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்தியாவை மீறி இலங்கையால் எந்த விதமான நடவடிக்கைகளிலையும் ஈடுபட முடியாது என்பதை பலர் வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் அதை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயமும் அமைந்திருந்தது. இந்த நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க செல்லும் போது இந்த ஜேவிபி கட்சியினுடைய பல அமைச்சர்கள் செல்லாமல் இருந்தார்கள். இது தொடர்பில் சமூக ஊடகங்கள் அவர்கள் சீன ஆதரவு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னதான் இருந்தாலும் தற்போது ஆளுங்கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருப்பதாகத்தான் தோன்றுகின்றது. என்னோட சொன்னால் இந்த நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக பல அமைச்சர்கள் செல்லாத நிலைமை தான் காணப்பட்டது. அன்றகுமார திசாநாயக்க உட்பட அவர் ஒரு முக்கிய தலைமைகள் தான் இந்த நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே பங்கு கொண்டது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இனிவரும் காலங்களில் தான் ஆளுங்கட்சிக்கு இடையில எந்த வகையான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில வரலாம். நரேந்திர மோடி அவர்கள் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை முடிச்சு கொண்டு அவர் நேரடியாக ஹெலிகாப்டர்ல ராமேஸ்வரத்துக்கு இன்றைய தினம் பயணித்திருக்கிறார். இந்த ராமேஸ்வரத்துக்கு பயணிக்க அவர் மன்னாரில் இருந்து இந்த ராமர் பாலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராமேஸ்வரம் வரையான அந்த கடல் பகுதியை அவதானிச்சு கொண்டு சென்றதை காணொலியாக எடுத்து இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தியோகபூர்வ பேஜ் மற்றும் சகல ஊடகங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த நரேந்திர மோடி அவர்கள் ராமர் பாலத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலத்துக்கு முதலே சொல்லியிருந்தார். அவர் இந்த பாலத்தை, அதாவது இந்த மணல் திட்டுக்களை பார்த்து கொண்டு போனது எதிர்காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த ராமர் பாலத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மித்ர விபூஷணன் விருது அப்படின்னு சொல்லி அன்றகுமார திசாநாயக்க அவர்களால் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த விபூஷணன் அப்படின்றவர் ராவணன் தம்பி. அவர் இலங்கையில் இருந்து கொண்டே ராமருக்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த விருதை நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வழங்கி வைத்தமை ஒரு சிறப்புக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டதுடன் இந்தியாவில் இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருக்குது. இனிவரும் காலங்களில் இந்த ராமர் பாலம் அமைப்பதற்கான ஏதாவது ஒரு சில முயற்சிகளில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இந்தியாவின் சப்போர்ட் இல்லாமல் இலங்கை முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வந்தாலும் இந்தியாவின் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இலங்கை முன்னேறுவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்குது. இந்த நரேந்திர மோடி அவர்களின் விஜயத்தின் போது இந்த மீன்பிடி தொடர்பான பிரச்சனை தொடர்பில் யாருமே கதைத்ததாக தெரியவில்லை. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில மிக நீண்ட காலமாக காணப்படுகின்றது இந்த மீன்பிடி பிரச்சனை. எல்லை தாண்டி வருகின்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்கிறது, அவர்கள்
ஜெயிலில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இது தொடர்பில் வந்து எந்த விதமான உரையாடல்களும் வந்து இடம்பெற்றதாக அறிய முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பிரதிநிதிகள் பலரை வந்து கிட்டத்தட்ட 3/4 மணித்தியாலங்கள் சந்தித்து நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். ஆனால் இதில் உரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக யாருமே அறிவிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்பாக, அதாவது மீன்பிடி பிரச்சனை தொடர்பாகவும் இந்த தமிழ் தலைமைகள் நரேந்திர மோடி அவர்களிடம் எதையுமே எடுத்து கூறியதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகவில்லை. நீண்ட காலமாகவே இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த மீன்பிடி பிரச்சனை வந்து ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக காணப்பட்ட போதும் அரசாங்கங்களின் சுயநலத்தின் காரணமாகத்தான் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த மீன்பிடி பிரச்சனை வந்து இருந்து கொண்டிருக்குது. நரேந்திர மோடி அவர்களின் இந்த இலங்கை விஜயம் வந்து இந்தியா நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குது அப்படி என்றே சொல்லலாம். இந்தியா என்னென்ன இலங்கையில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிச்சோ அது எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை பயன்படுத்தி செய்திருப்பதாகத்தான் தற்போது எல்லாருமே பேசிக்கொள்கின்ற ஒரு விடயமாக வந்து மாறியிருக்குது. நரேந்திர மோடி அவர்களின் விஜயத்தின் பின்னர் இனிவரும் காலங்களில் இலங்கையில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கப் போகுது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.